தாம்பரம் அருகே தனியார் கார் நிறுவன ஊழியர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். தாம்பரம் அருகே தனியார் கார் நிறுவன ஊழியர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மின்சாரம் பாய்ந்து இளைஞர் பலியாகி இருக்கிறார். மின்கம்பத்தில் தொங்கிய ஒயர் மூலம் மின்சாரம் பாய்ந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். டேனியல் வணக்கம். தற்பொழுது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்தார். முழு விவரங்களை. கண்டிப்பாக சலோமி. சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் காமராஜபுரம் பாலுந்தியார் தெருவில் உள்ள பேக்கரி கடை அருகே மின்சார கம்பத்தில் தனியார் நெட்வொர்க் கேபிள் மூலமாக மின்சாரம் பாய்ந்து இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் சிசிடிவி காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் கார் நிறுவன ஊழியர் அஸ்வின் என்பவர் வீட்டிலிருந்து பேக்கரி கடைக்கு வந்துள்ளார். தனது வாகனத்தை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு கடைக்கு செல்ல இருசக்கர வாகனத்திற்கும் மின்கம்பத்திற்கும் இடையே சென்றுள்ளார். அப்பொழுது மின்சார கம்பத்தில் இருந்த ஒயர் அவர் மீது பட்டதில் சட்டென்று மின்சாரம் பாய்ந்து வெடித்து தூக்கி வீசப்பட்டார். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடி வந்தனர். உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அஸ்வினை தூக்கி சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் சம்பவ இடத்திலே இருந்து இருப்பதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து உடனடியாக சேலையூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். புகார் அளித்ததாக வழக்கு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர் மனைவிக்கு தகவலை தெரிவித்தனர். தகவல் தெரிவித்து அவரிடம் புகார் பெற்று தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார். இந்த சம்பவமானது நடைபெற்றதுக்கு முக்கிய காரணம் இந்த பகுதியில் மின்கம்பத்தில் தனியார் நிறுவனங்களின் நெட்வொர்க் மூலமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இதே போல அனைத்து மின்கம்பங்களும் தனியார் நிறுவன நெட்வொர்க் வயர்கள் அதிகப்படியாக கட்டியிருப்பதாகவும் மேலும் உயிர் சேதங்கள் ஏற்படாமல் இருக்க மின்கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கும் தனியார் ஒயர்களை அகற்ற வேண்டும் எனவும் இதை குறித்து பலமுறை மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் தெரிவித்தனர். உடனடியாக தனியார் நெட்வொர்க் வயர்களை அகற்றி இனியும் உயிர் சேதங்கள் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அதை தடுக்கும் அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாம் தற்பொழுது அந்த சோகமான காட்சியை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த மின்கம்பத்து அருகே சென்ற பொழுது திடீரென அந்த மின்சாரம் பாய்ந்து வெடித்து சிதறும் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி டேனியல்.